டான்ஸ் மினுமினுப்பா இருக்க என்ன இருப்பா நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. எல்லாம் சந்திச்சது ரொம்ப பெருமை. அதே போல இங்கே ஆண்களை சந்திச்சதுல மிக்க பெருமை. யார் பொம்பளை பிள்ளைய வர சொன்ன ஆள் யாரு? அவரா? அவர் சொன்ன மாதிரி வாய்ஸ் வேற மாதிரில கேட்டுச்சு. இவர் தானே வர சொன்னது. பொம்பளை வர சொல்லி என்ன கற்பழிக்கா போறிய? என்ன பண்ண போறிய? பார்த்து பிடிச்ச உடனே எந்திரிச்சு ஓட போற, இல்லைன்னா சொத்துவத்தை எழுதி வைக்க போறியா? அமைந்து கொண்டிருக்கும் தேலி கிராமத்தவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் அதை விட்டு வேற எதை சொல்லு. வேற கிராமத்தவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தமா சிறப்பாக தொழிலை செஞ்சோமா, சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டிருக்கணும். அடாத மழை வந்தாலும் விடாம அந்த நாடகத்தை முடிக்காம போக மாட்டோம்னு உறுதியா உட்காந்துருக்க அன்பு கொண்ட தாய் குலத்துக்கு முதல் வணக்கம். சரிங்களா? ஆமா, முதல்ல உங்களுக்கு தான் பெருமை. ஏன்னா நம்ம 10 மாசம் சுமந்து பெத்தனால தான் எத்தனை தலைகள் தலையை தூக்கிக்கிட்டு இந்த துமுறு பண்ணிக்கிட்டு கிடக்குதுங்க. இதுகளெல்லாம் தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துனோம்னா எடுபடுமா? எதுவும் வந்திருப்பானே பப்புனு ஒவ்வொரு விஷயமா நல்ல நல்ல விஷயமா எடுத்து சொல்லியிருப்பானே. சோளம் கூர்மி என் தொங்குராஜ் தங்கராஜ் என்னைய மட்டும் அக்மாருக்கு லூசு முண்டன்னா ஆல்ரவுண்டு வாயில நான் வாழைப்பழமா இருந்துச்சு. 3 வருஷமா ஒருத்தரவன் எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிற்கிறேன். 3 வருஷமா ஜெயிச்ச பாட்டா காணா. யார் மிருதங்க வசிக்கிற எஸ்ஓ ஒரு ஓவே உன்னால சரியா போட முடியல. உனக்கு என்னடா எஸ் ஓவன்னு வச்சிருக்கிற? ஹோட்டலில் உட்காந்து ஒரு சிக்கன் திங்க விட மாட்டேன்ட்டேன். 40 போன் பண்ணுறேன். சார் ஆரம்பிச்சிடுமா? பல்லு மட்டும்தான் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. ஆமாம், கொசு புடுங்குதுடா. கொசு இத்தண்டி கொசு எங்கே புடுங்குனுச்சுன்னே தெரியும். பண்ண இருக்குல்ல, கட்டுத்தரைக்கு முன்னால் மேடையை கட்டி வச்சுக்கிட்டு ஐயோ ஏய் என்ன பண்ற மேடையில் நின்னுக்கிட்டு கொசு உள்ள போயிருச்சு. எடுக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். யாரு மாட்டியாவாரு? இந்த இருக்கிற துண்டு அவரு. எங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு மாடு விற்காம கிடக்குது. செனைக்கும் போட முடியல. வந்தீங்கன்னா மாடை செனைக்கு போட்டுறலாம். ஆமா போடுங்க மாமா. சாமான பூரா வெட்டி பாயில குடிச்ச மணியமா இருக்கிற காதல் வைபோகமே, காதல் வைபோகமே, காதல் வைபோகமே, காலுடன் அழுதே காணி ஒரு கொள்ளமாய் கொடி கிளிகள் குடிகிறது அழந்த பண்பாடுதே காதல் 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 வைபோகமே. அவரப்பா காலும் நன்னாரிலே காணி ஒரு கொள்ளமாய் கொடி கிளிகள் குடிகிறது
வரப்பிரசாதம். இந்த உடம்ப எவ்வளவு கண்ணியம் கட்டுப்பாடோட வச்சுக்கிறோமோ. பொன்னாடை வாங்கிக்க. என்ன ஆடை? பொன்னாடைய வாங்க ஆடை. இவரகம் வடிகளே டான்ஸ் அண்ட் காமிக்காக எடுத்துக்கிட்டு இருக்கின்றோம். அருமை சகோதரி புதுவை மாநகரம் கொண்டெடுத்த RS ராதாச்செல்வி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை எடுத்துக்க வைக்கப்படுகிறது. இந்த மோதிரம் எத்தனை பவுனுப்பா? என்னடா அப்படி ஓடுற? எனக்கு பொன்னாடை அணித்த தேலி கிராமத்தார்களுக்கும் அமைந்து கொண்டிருக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னை போன்று அமைந்து கொண்டிருக்கும் தாய் குலத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம் கருப்பு. அதனால என்னடா விட்டேன்? என்னடா சொன்னேன்? தூம ஓ வாயில விடு. அட வெட்டி புண்ணாக்கு. 3 வருஷமா நிக்கிற ஒத்த ஓட்டுல ஜெயிச்ச பாட்ட காண. 6 காசை கொண்டே சம்பளத்தை பொண்டாடிட்டு கொடுக்க மாட்டேங்கிற. உள்ள வெளியே போட்டுக்கிட்டு ஆட்டுற. அக்கா ராஜாரா, நீங்க எதனால நீங்க ஓட்டுல ஜெயிச்சு வாத்தியாரன்னுகிட்டு மூட சொல்ற வெங்காயத்தை முதல்ல ஏன் முகத்துல முடிக்காத மதுரை அங்கம்மா சங்கு முகத்துல மூலி மூதேவி. முதலாட்டம் பெட்டிக்காரவங்களுக்கு, 2வது ஆட்டம் மிருதங்காரவங்களுக்கு, 3வது ஆல்ரவுண்டுக்காரவங்களுக்கு, 4வது ஆட்டம் தாளக்காருக்கு. செய்யும் தொழிலே தெளிவம் சொல்லியிருக்காங்க. 3 வேணுமா ஒரு மனுஷனுக்கு? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். அந்தம்மா முனிவர் பூரா இதுக்குள்ளத்தான் அடக்கம். என்ன ஓம்மா உன்னை போட்டு ஓம்மா எதை பேசினாலும் ஆமா 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 வச்சுக்கிட்டே தெரியுது. என்ன வாக்கும்? அது எத்தனையோ ராஜாவை நானும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய யார்? அவர் சோழங்குரி என் தொங்குராஜ் தங்கராஜா, சம்பங்குளம் சண்முகராஜா, ஓக்கூர் முத்துராஜா. ஒக்கூரா ஓனாவை கீழே சுழிச்சு விட்டேன்னா அது ஓக்கூர்னு வந்துருச்சு. ஒக்கூர் முத்துராஜா இப்போ வந்திருக்கிறாரு சோழங்குரி என் தங்கராஜா. நான் எப்படி பாடணும் அதே மாதிரி தெஞ்சியந்திர பாலச்சந்திர மாமா அவர்கள் பாடி ஜெயிப்பார். சரி, இவர் பாடி ஜெயிச்சிட்டாருன்னா உனக்கு நான் பொண்டாட்டின்னு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன்டா. நான் ஜெயிச்சுட்டா உனக்கு பொண்டாட்டி. பாடி ஜெயிக்கிறது அவர் மாலை போட்டிருக்காரு. ஒத்த ஜோலி பண்ண முடியாது. கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் ப்ராப்பர்ட்டியை மாற்றிக்குவோம். இப்போ 2 சாமி இவர்களாம் சாமி. நீ பெரிய ஆசாமிடா. அந்தி ஊரில் போய் பொட்ட குதிரையை வாங்கி வச்சுக்கிட்டு ஆம்பளை குதிரைக்கு ஆள் தேடிக்கிட்டு கிடக்குறான் பாருங்க. வீடு விளங்குமா? நான் கவலைப்பட மாட்டேன். விட்டுருவேன். காலை மடக்குங்க மாமா, காலை மடக்கு. பார்த்து சரியில்லை, உரையாட்டி பெதர் வீங்கி போயிடும். கலட்டு தாயலி காலை எங்கே நீட்டிக்கிட்டு வாக்காந்துருக்குற? காலை மடக்கிய. ஆமா, நான் கட்டின புருஷனுக்கே மரியாதை கொடுக்க மாட்டேன். ஆமா, பாடுவீங்களா மாமா? மைக் செட்டுக்காரனே, ஹலோ அண்ணே, கொஞ்சம் எக்குவீங்க. என்ன பாருங்க, கம்பெனி கொடுங்கண்ணே. எதுக்கு? நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 கிளுகிழுப்பு உங்களுக்கு தான். அந்த கப்பல ஓட்டையா போச்சு. ஓட்டை அடைக்கத்தான் SOS செல்வராசை கூட்டு வந்திருக்கேன். கடலை குலவரத்தில் அந்த கடப்புறா அந்த காடப்புறம் கலைஞ்சோடு நீ காடப்புறா பிரிஞ்சோடனே எனக்கு கலங்குதையா எம்மனசு கலங்குதாரி எம்மனசு சோழ கொல்ல ஓரத்துல தேலி சோழ கொல்ல ஓரத்தில ராதாச்செல்வி சோழ கொல்ல ஓரத்தில அந்த ஜோடி புறா இந்த ஜோடி புறா அந்த ஜோடி புறா ஓடி போக எனக்கு சோறுதையா எம்மனசு சோறுதாரி எம்மனசு. எதை பண்ணாலும் பாடுறாரு. பாலும் பழமும் சாப்பிடுவாரு போல. பழத்தை நான் சாப்பிட்றேன், பாலை நான் கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்களேன். முக்குளத்து சிங்கமுங்க முத்து ராமலிங்கமுங்க முக்குளத்து சிங்கமுங்க முத்து ராமலிங்கமுங்க பிறந்து வளர்ந்த பூமி அதை போற்றி பாடணும் சாமி. பிறந்து வளர்ந்த பூமி நீங்க போற்றி பாடணும் சாமி. முழங்குது சாமி
பேசக்கூடிய ஆளா விரைவா சந்திக்கணும். ஆமாங்க. இந்த ஒரு ஆள் நின்றுகிட்டு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சோடியால வேணும். என்னைக்குமே நான் ஜோடியா தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஆமா ஆமா. சரியா? இன்னைக்கு வெளியில வரணும். இவன் பேசி ஜெயிக்கலனா மாட்டு வியாபாரிக்கு என்ன ஓ இளங்கொடி அந்து போயிடும். சரியா? நீ ஆம்பளை புள்ள பெப்பியா பெம்பளை புள்ள பெப்பியா எனக்கு அதெல்லாம் தெரியாது. பப்புடுக்காரன் என்கிட்ட பேசணும். பேசுவானா? பேசலைன்னா உன்ன என்ன பண்ற? தூக்கி போட்டு சென்னையாக்கவா? பேசி ஜெயிக்கணும். யானை இழைச்சிச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அட்டிக்குமா? பழமொழி தெரியுமா? இந்த பழமொழிக்கு தங்கராஜ் பதில் சொல்லணும் வெளியில வரட்டுனைக்கு.